ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தரே அவர்கள் பலன். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவரே அரணான அடைக்கலமானவர். பிரியமானவர்களே, ஆண்டவர் தான் நம்முடைய பலன். அவர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், பலவீனத்தில் பலத்தை தரும். அப்போ இந்த அபிஷேகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானுடைய தன்மையை குறித்து வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது உற்று பார்த்தால், ஆவியானவன் நம்மை வழிநடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அவர் தான் பலன் கொடுக்குறார். நம்ம குடும்பங்களில் நம்முடைய வாழ்வில் விஷயத்திலேயோ கர்த்தர் நமக்கு பலன் தரார். அவர் தான் தாம் அபிஷேகம் பண்ணினவனை பாதுகாக்கிறார். ரெண்டு விஷயம், கர்த்தர் கொடுக்குற பலனும் தேவனுடைய அபிஷேகமும் நம்மை பாதுகாக்கும். கர்த்தர் கொடுக்குற பலத்தினால நாம் இன்னும் பலன் அடைவோம். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் தான் பாதுகாப்பு, அரணான அடைக்கலம். ஒரு தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளுவார். இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் சீஷர்களை பார்த்து மிக அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? அந்த அபிஷேகம் ரோகங்களை முறிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்வில் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தால் போதோ, கர்த்தருடைய வல்லமை இருந்தால் போதோ, அது நம்முடைய நுகங்களை முறித்துவிடும், பாதுகாக்கும். உதாரணத்துக்கு, நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம், நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள், நம்ம கூட இருக்கிறவர்கள் நமக்கு பலனாக இருப்பார்கள். சில நேரத்தில் பலனாக இருப்பார்கள். ஆனால் பல நேரங்களில் சத்ருவாக இருப்பார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பையனை, என்னுடைய மகனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை மேன்மைப்படுத்தி, அவனை ஆசீர்வதித்து, அவனை உயர்த்தி, அவனை ஆராதிக்குவதை நான் காணும் அளவும் நான் கைவிடுவதில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் என்ன செய்ய விரும்புகிறோம்? ஒன்று, அவருடைய அபிஷேகத்துக்குள், அவர் தரக்கூடிய அபிஷேகத்துக்குள் நாம் வளர வேண்டும். அப்போ தான் சத்துரு வரும்போது சத்துருடைய கிரிகளை நம்ம மேற்கொள்ள முடியும். இப்போ அவர் தர்ற அபிஷேகத்தில் நம்ம வளரலை அப்படின்னா சத்துரு வரும்போது நம்ம மேற்கொள்ள முடியாது. ஏன்னா சத்துரு வெள்ளம் போல் வருவான், ஆவியானவர் தாமே கொடியேற்றுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிற விதமாக அவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறத இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அவர் பலனாக இருக்கிறாரு, அவருடைய சத்துவம் நமக்குள்ளே இருக்கிறது. இது ரெண்டும் தாம் அபிஷேகப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் அவர் இலவசமாக கொடுக்குறார். இப்போ நம்முடைய வாழ்வில், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரப்பிள்ளைகள், நம்முடைய வாழ்வில் சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம், சத்துருவை மடங்கடிக்கிற ஒரு அபிஷேகம்.
ஒரு கர்த்தருடைய புது பலத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு அபிஷேகம், கர்த்தருடைய மாறாத நேசத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அபிஷேகம். இதை இந்த நாட்களில் நான் பெற்று அனுபவிக்கிறோம். இழந்து போயிடக்கூடாது. தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக கிரியை செய்யும். அப்போ நாம் 2 காரியங்களை அறிந்திருக்கிறோம். ஒன்று தேவனுடைய பலன், இரண்டாவது அவருடைய அபிஷேகம். இப்போ தேவனுடைய பலன் கிடைச்சிடும், தேவனுடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்கணும். அதில் தான் நம்ம பாதுகாக்கப்பட முடியும். அதில் இந்த காலை வேளையில் அவர் தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அவர் கேடகமும் பலனுமாக இருக்கிறார். இப்போ சத்துரு வருவான், தாம் அபிஷேகம் பண்ணியிருந்தால் அந்த அபிஷேகம் அந்த சத்துருடைய நுகத்தை முறித்து போடும், கட்டுகளை அறுத்து போடும், ஜெயத்தை தரும். இந்த காலை வேளையில் அந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து அவர் தம்முடைய நாமத்தை உயர்த்துவாராக. ஆமென், ஆமென்.